நாள் அமர் முடிஞ்சு விட்டது. சரி மாண்டவன் கூட மாண்டு போட்டான். மாண்டு போகட்டும். ஆமா. உனக்கு மனசு தர வேண்டாம். சரி. அதனால் உன் அண்ணன் தர்ம அண்ணனை பார்த்து நேரா குருச்சேத்திரம் போய். ஆமா. உன் அண்ணன் தர்ம அண்ணனை பார்த்து அண்ணா தர்மண்ணா பெரியப்பா பிள்ளை நீங்கள் சித்தப்பா பிள்ளை நமக்கு சேரக்கூடிய பாகத்தில் பேர் பாதி நீங்க பேர் பாதி 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 பிரிச்சுக்கலாம். நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் நானும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பாரத போர்ல 2 பேரும் ஒற்றுமையோட இருக்கலாம். மாண்டவங்க மாண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பேர் பாதி பாகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா நீதான் தில்லி ஆகாசனாபுரத்துக்கு அதுல குறுக்க ஒருத்தன் போறான் பாத்துக்கப்போ உங்களுக்குள்ள சண்டை வேணாம் நீ இப்படி போ நீ இப்படி போ அப்படிதான் சண்டை மட்டும் தடுக்கலன்னா இருந்தாலும் ஒரு கொலை விழுந்து அவன் மாவு பெயர போய் உங்களுடைய மனசு எவ்வளவு பாடுபட்டு சேவடி அப்படிங்கிற எப்படியாவது ஓய்ச்சிட்டு நானே இந்த 56 தான் ஆளணும்னு நினைச்சேன். அப்படி வழியா போறேன் அவனுக்கு போய் சொல்லாமா வையா போற பிச்சைக்காரங்கிற மாதிரி அவனுக்கு கூட அவனுக்கு கூப்பிட்டு வந்து என் மணிமுடி சுட்டி ஏய் ஒரு நாட்டு வேசி இருக்கா பாரு. ஆமா அவளை கூட கொண்டு வந்து இல்லத்தரசி பட்டத்தரசி ஊர் மேல போனவங்க கொண்டு வச்சுக்குவாரு. அவனுக்கு பட்டம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். பஞ்ச பணாதிகளுக்கு ஊசி முள நாட்டை இடம் கொடுப்பா. இன்னைக்கு என் மனக்கருத்து என்ன நினைச்சா இந்த ஆளு 12 நாள் அமர் முடிஞ்சு விட்டது போனவங்கள மாண்டவ யாரும் திரும்பி வர மாட்டேங்கிறான் அப்படின்னு மனசுல ஏன்னா ஒரு எண்ணம் தோன்றி பங்காளி ஆசையான தர்மருக்கு பங்காளி இவருக்கு ஏன்னா தர்மர் மேல பாசம் வந்து அண்ணா ஆசை வந்து இவருக்கு ஏன்னா பங்காளி ஆசை இருக்குதான்னு மனசுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா பையன் இன்னைக்கு நான் போய் வரேன் பையன் அங்க பாரு அடியில இருந்து பிடிக்கணும் அப்பதான் அடி வரும். உனையும் மட்டும் மாத்தி பிடிச்சிட்டா இப்பதான்டா இவன் என் பொண்டாட்டி நமக்கு உனக்கு அவ்வளவு யோசனை கிடையாது. சரி அவ்வளவு யோசனை கிடையாது. எங்க அப்பா ஜெகனி அப்பா கூப்பிட்டீங்க இதுக்கு போதுமான உபகாரம் சொல்லுவாங்க. சென்று மருமகன் துரியோதனும் மகள் பானுமதியும் உன்னை அழைத்தாங்கன்னு எங்க மாமா சங்கரி மாமா ஒரு 50,000 காசு கொடு. 50,000 காசு கொடுத்தாங்க உனக்கு இந்த சிப்தி செங்கலி சித்தால குடி வேணும். உனக்கு கட்டி போற சமாதி மணிமண்டமே கட்டுறான். ஒரு 50,000 கொடுத்து 50,000 கொடுத்தா எனக்கு சமாதி கட்ட நீ நீ எதுவும் வட்டி கொடுக்க மாட்டே நீ அது மணிமண்ட கட்ட சொல்லுங்க சவுல பிள்ளையாக என் பேர் தான் ஜவுனியார் 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 ஜவுனியாரா
ஜவுனர். இந்த பக்கத்துல போய் தென் பெண் யாராவது வேண்டும். சொந்த சித்தாத்த மோன வேண்டும். தகுதி யாரு? ஜவுனி மாமா அப்படி சொல்லு. என் மருமகனே துரியோதனன் அவன் குடும்பத்துக்கு என்ன இல்லாமல திரி இல்லாமல சுடுட்டு இருக்கு நடுவுக்கு தோல் நான். ஓ நீயே எறிவ. சுடு எண்ணி வேணா திரி வேணா. நீயே எண்ணி கிடப்ப. சுடுகாட்டுல போய் டேய் என் மருமகனே ஏத வர முடியல நான் சொல்ல போய். டேய் எங்க மாமா தகுதி மாமல வர பண்ணி கொண்டாடுங்க. கொண்டாடுங்க. அப்பறந்து பாரு. இதே வாடி. ஆமா ஓடு. ஆமா. ஓஹோ மாமா. அரே துரியோதனா. யாருக்கு வணங்காமடி சேகரன் சிறந்தாத்து ஒரு கோடி வணக்கம் மாமா. நீடே வந்துறே ஆகட்டும் மாமா. துரியோதனா மாமா மர்மனே அட சந்திர குலம்மா நேத்து மாமா மர்மனே மாமா ஓடு வந்து சரி ஏன் பாத்த உடனே என்ன சொல்லுமா வந்துறது மிக்க மகிழ்ச்சி மாமா. அப்புறம் யாரும் வந்தது நீ போ நான் சொல்லி தரேன் போ. நான் இதுக்கு ஒரு ஆள் இருக்கிறேன். பக்கத்துல அது வந்துக்குது. ஏய் நாய் வந்துக்கிறேன் உன் மாமையா ஏன் பொண்ணா நல்லா போய் சொன்ன இந்த மாதிரி உங்க அப்பா அக்கறை வந்துக்கிறாங்க. வந்துக்கிறாரு ஐயோ ஐயோ எங்க அப்பா வந்துக்கிறாரு. வந்துக்கிறாரு எங்க அப்பாவை பார்க்கணும். நான் தூக்கி போடுவோம் ஏய் டேய் என்னன்னு கேக்குறேன் பஞ்சகில புட்டு புட்டு டேய் என்னன்னு கேக்குறேன் புட்டு மச்சானி ஐயா பிள்ளைங்க மாட்டேன் ஓட்டே கவுத்து புடிச்சு தரேன். ஓகே ஓகே எங்க அப்பா வந்துட்டாரா? அவன்டாரு எப்படி ஆக்குறாரு? மூக்குக்கு மேஸ் வச்சுக்கிறாரு. கம்யூனிட்டி வயசானவரா சேனல காட்டுனா பையா. என் மகளை பார்க்கணும். அப்படி சந்தோஷமா இருக்கிறாரு பாசத்தோடு. சரி நம்ம போய் பார்க்கலாமா? ஓடு ஓடு ஓடு. யார் அருமை அப்பா. கண்ணாடி மாவு தூக்கி கீழே வித்து போச்சுன்னு நீ வேலை பிடிச்சி பெய்யா இது என் பொண்ணா இது ஆமாண்ணா என்ன தட்டி விட பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு இப்ப கை வச்சா போயன்னு கேக்குறா கண்ணும் கம்மியோட ஓ அப்பா. ஐயா தந்தையாரே. சும்மா வந்துருக்கேன் அம்மா. நான் உனக்கு அப்பா காய்ங்க அப்பா மாதிரி
சொப்புல குத்து விட்டு ஆடுறேன் நீ. ஏம்மா ஓட ஓடுங்க யார் பாத்து ஓடுங்க என்ன சும்மா வந்துரு சரிப்பா, ஏம்மா நாலு வந்து பேச போறோம் இங்க பொம்மன் கடை கிடையாது உள்ள போய் உங்க அப்பா என்ன பண்ணி செய்து வை போ. அப்படியா? நீ வேயமா நம்ம மாமா ஆடலாம் போ. பச்சை வேணுமா காஞ்சிதா வேணுமா? மொர இருக்கும் ஆத்த மரமும் நல்லா பச்சை கொண்டு போய் அது ஓய் வச்சுக்கிறேன் சரி மருமகனே ஆமா. இவ்வளவு இல்ல இல்ல ஆமா. என்னைய கூப்பிட என்ன காரணம் என்ன விஷயம் ஆமா. நம்ம ஊர்ல காரியமா தரமா நான் என்ன பண்ணுவேன் அட்டி சனி ஒரு கட்சி உள்ள முடிச்சிருச்சு இந்த மாதிரி அவசரமா அவன் ஜென்மத்துல என்ன ஓடிவான் யா மாமா காரியம் பண்றேன் எல்லாம் சும்மா காரியம் பண்றாங்க ஏன்னா சும்மா நடக்க போதே நாவோ அப்படின்னு கேட்டா மாமா ஓ சனி நடக்கறா பாருங்க சனி பகவான் நடக்கறா ஏய் யார் சனியா எனக்கு சனி சொன்னா உன் வீட்டுக்கு வந்துறேன் நானு பாய் பாஸ் பண்ண செருப்பு கட்டி வச்சிருப்பேன் நான் தோட்டத்துல பூந்து வருவேன் அதனால என் பொண்டாடி தொட்டத்தை வச்சிருந்தேன் பக்கம் நான் ஜன்னல் உள்ள பூந்துருவேன் சரி ஆமா மருமகனே பாக்கவருக்கு யுத்தம் ஏற்பட்டு யுத்தம் ஏற்பட்டு கேட்டோடு 12 நாள் அமர் எனக்கு வலது புஜமாக இருந்த மகதத்தனை கொன்று விட்டார் கொண்டாடி ஆனால் பொழுது விடுதால் 13 நாள் அமர் யாருக்கு ஜெயம் யாருக்கு ஜெயம்? யாருக்கு